செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கிறது இந்தியா, விவரங்களை சொல்லுங்க. பாகிஸ்தான் ட்ரோன் மூலமும் ஏவுகணை மூலமும் விமானப்படையினுடைய விமானம் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்து அதில் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்திய ராணுவம் உடனடியாக உற்சாகப்படுத்தப்பட்டு அதற்கான பதிலடியை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய லாகூர், கராச்சி, சியால்கோட் இங்க இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது. பாகிஸ்தானுக்கான பதிலடி நடவடிக்கையாக இஸ்லாமாபாத்தையும் குறிவைத்து இந்தியா இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனை கூட்டத்துல அதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளுடைய தளபதிகளும் முப்படையினுடைய தலைமை தளபதியும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த பாகிஸ்தானினுடைய இது போன்ற தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதில் பிரதமர் அறிவுறுத்தியதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி லாகூர், கராச்சி, சியால்கோட் மற்றும் இஸ்லாமாபாத் நகரங்களை குறிவைத்து ராணுவ இலக்குகள் இதை வைத்து குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் இன்று மாலைக்கு பிறகு அவர்கள் இந்த ட்ரோன் மூலமாகவும் இந்த தற்கொலை ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை தொடங்கினார்கள். அதற்கு பிறகு ஜம்மு பகுதியில 8 ஏவுகணைகளை கொண்டு அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றார்கள். 8 ஏவுகணைகளும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக S-400 என்ற இந்த சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக அது தடுக்கப்பட்டு அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3 பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. F-16 ரக விமானம் ஒன்றும் மற்றும் JF-17 ரக விமானங்கள் 2 என பாகிஸ்தானுடைய 3 விமானங்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இந்த 3 மாநில எல்லைகள்ல பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் கூட தரைப்பகுதியை விழுந்து ஒரு தாக்குதல் சேதத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற முனைப்போடு இந்திய ராணுவமும் மற்றும் தொடர்ந்து நம்முடைய இந்திய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் அதற்கான முழுவதுமாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை இயக்கி இந்த எதிர் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதன்படி இதுவரை எந்த விதமான பாதிப்பும் நம் தரப்புல எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று இந்த பாதுகாப்புத்துறையும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு, பத்தான்கோட் மற்றும் உத்தாம்பூர் இந்த பகுதிகள் எல்லாமே சர்வதேச எல்லை இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே தொடர்ந்து உஷார்படுத்தப்பட்டு அதற்கான உரிய பதிலடி கொடுக்கப்படுகிறது. பாகிஸ்தானினுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தை முழுவதுமாக அதை சுற்றுவளைத்து தாக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. லாகூர், கராச்சி, சியால்கோட் ஆகிய இந்த பகுதிகளிலும் இந்திய ராணுவம் இலக்காக குறிவைத்து ராணுவ இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்துகிறது. இந்த ராணுவம் தான் இதற்கு முன்பாக நேற்று இரவு இது போன்ற ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் முயன்றிருக்கிறது. இதே போன்ற ட்ரோன்களை அனுப்பியும் அதே போன்ற இந்த ஏவுகணைகளை அனுப்பியும் தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். இந்த காலையில பஞ்சாப் பகுதியில எல்லை பகுதியில ஒரு பாகிஸ்தான் அனுப்பிய இந்த ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டு, அதாவது இந்த வான் பாதுகாப்பு வீழ்த்தப்பட்டு அதை கண்டெடுக்கப்பட்டது. இதே போன்று ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீரை குறிவைத்தும் அவர்கள் முதற்கட்டமாக தாக்குதலை முயன்றிருக்கிறார்கள். அது அத்தனையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது இந்திய ராணுவம், அதாவது இன்று பாதுகாப்புத்துறை இந்த வெளியிட்ட பிறகுதான் தெரிய வந்தது. அந்த அளவிற்கு அவருடைய எல்லையிலேயே அல்லது வான்பகுதியிலேயே இந்திய ராணுவம் அதற்கு உரிய பதிலடி கொடுத்து அத்தனையும் அவருடைய இந்த ட்ரோன்கள், ஏவுகணைகள், அவருடைய விமானங்கள் என அத்தனையும் வீழ்த்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் இரண்டாவது முறையாக இன்று இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று இரவு அவர்கள் முயன்ற இந்த நடவடிக்கைக்கு உத்த பதிலடியாக ஒரு 9 நகரங்கள்ல இந்திய ராணுவம் இதற்கு மீண்டும் ஒரு பதிலடியை கொடுத்திருந்தது. ட்ரோன்கள் மூலமாக அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு HQ-9 என்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த ட்ரோன் தாக்குதலால் வீழ்த்தப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல ராணுவ முகாம்களை குறிவைத்து, இந்த ராணுவ தளங்களை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்திருந்த அல்லது பாகிஸ்தானில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்து. இந்த ஆபரேஷன் சிந்துக்கு பிறகு அதில் உயிரிழந்த பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் அந்த இறுதிச் சடங்கு செய்வதில் பாகிஸ்தான் ராணுவம் இருந்தது, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பும் இருந்தது மற்றும் தீவிரவாதிகளுமே அதுல பங்கேற்றிருந்தார்கள். உலக நாடுகளே பார்த்து வருகிறது. அங்கு பயங்கரவாதமும் ராணுவமும்
அந்த அரசை இயக்குவதும் அந்த நாட்டின் அவைகள் தான் இந்த இராணுவமும் பயங்கரவாதமும் இணைந்து செயல்படுவதையும் வெளிப்படையாகவே அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில்தான் அது காட்சியாகவே உலகம் முழுவதும் தெரிய வந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய தினமும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூட இவற்றை அந்த புகைப்படத்தை காண்பித்து இதற்காகத்தான் இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியது என்பதையும் விளக்கமாக அவர் தெரிவித்திருந்தார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில ராணுவம் பாகிஸ்தானுடைய ராணுவம் செயல்பட்டு வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் தான் பாகிஸ்தான் இது போன்ற முயலக்கூடியதுதான் ஒரு பதற்றத்தை உருவாக்குவதாக தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆனால் இந்திய ராணுவம் நிதானமாக அதற்கு உரிய பதிலடியை கொடுத்து வருகிறது. அப்படி அவர்கள் சீண்டினால் மீண்டும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தப்பிச் சென்ற முக்கியமான பயங்கரவாதிகள் மசூத் ஆசார் உள்ள பயங்கரவாதிகளும் கூட ராணுவ முகாம்களில் தான் அவர்களும் தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக லாகூர், கராச்சி போன்ற நகரங்கள்ல ராணுவ முகாம்கள்ல ராணுவ தளங்கள்ல அவர்களுக்கு தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் ராணுவ தளங்களில் இந்த தாக்குதலை நடத்துகிறது. 2 காரணங்கள். ஒன்று, இந்த பயங்கரவாதிகளை எங்கு சென்றாலும் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளை விடமாட்டோம் என்று இந்தியா தெரிவித்திருந்தது. அதற்கான ஒரு தாக்குதல். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ராணுவமே இதை போர் நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதல் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் நடவடிக்கையை இந்தியா மீண்டும் நடத்தி இருக்கிறது. இந்த காலையிலே ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்ட நிலையில தற்பொழுது எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய வான் பரப்பை ஊடுருவதற்கான இந்திய ஏவுகணைகள் அவற்றை ஊடுருவி இந்த தாக்குதல் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. இந்த பாகிஸ்தான்ல வான் பாதுகாப்பு அமைப்பு ஏற்கனவே ஒரு தோல்வியான நிலையில் தான் இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய HQ-9 என்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சீனாவிடமிருந்து வாங்கப்பட்டதாக, சீனா ரஷ்யாவிடமிருந்து இதற்கு முந்தைய தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கி அவற்றை பாகிஸ்தானிடம் கொடுத்திருந்தது. அதுதான் HQ-9 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்தும் கூட ஆபரேஷன் சிந்தூர் முதற்கட்டமாக ஒரு 25 நிமிடங்கள் இந்தியாவினுடைய இந்த விமானப்படையும் ராணுவம் நடத்திய இந்த தாக்குதல் ஒரு 25 நிமிடங்கள் நடத்தி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானுடைய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் அவற்றை முறியடிக்க முடியவில்லை என்பதுதான் அதனுடைய அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு எந்த அளவிற்கு ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்பது தெரிய வரும். இதற்கு முன்பும் கூட 2019 கூட ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் கூட நம்முடைய விமானம் உள்ளே நுழைந்த போதும் கூட, போர் விமானம் உள்ளே சென்ற போதும் கூட அவர்களால் அவற்றை கண்காணிக்க முடியவில்லை. இதற்கு பிறகு 2023 கூட பாகிஸ்தான் எல்லைக்குள் 120 கிலோமீட்டர் வரை இந்தியாவினுடைய இந்த போர் விமானங்கள் எல்லாம் சென்று வந்திருக்கிறது. அப்பொழுதும் கூட அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பால் அவற்றை அவர்களால் கண்காணிக்க முடியவில்லை. அவற்றில் சிக்காமல் இந்திய விமானப்படையினுடைய விமானங்கள் எல்லாம் திரும்பி வந்திருக்கிறது. இது போன்ற ஒரு வான் பாதுகாப்பை வைத்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இது போன்ற ஒரு எதிர் தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் நம்மிடம் S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டுதான் இந்த எதிர்த்தாக்கல் முற்றிலுமாக அவர்களுடைய ட்ரோன் ஏவுகணைகள் விமானங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு முழுவதுமாக அடித்துடிக்கப்பட்டிருக்கிறது. சரவணகுமார், நீங்க இணைப்பிலே இருங்க, உங்களை தொடர்பு கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.